ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக்ஸ்பாட் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா அதை எப்படி ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணுறது அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட சிஸ்டமில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் EBFO லாகின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஆன்லைன் கிளைம்ஸ் மெம்பர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் EBFO லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே அதில் UAN நம்பர் அப்படின்றது பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற ஏரியாவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 10 டிஜிட் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க கேப்டாவை மேலே இருக்கிறத பார்த்து கேப்ஸு ஸ்மாலு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு நேம் கேட்கும். நேம்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்க நேம் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க. கொடுத்த அப்புறம் கீழே டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அதுவும் ஆதார் கார்டில் இருக்கிறது தான் கொடுத்துட்டு மேலாக ஃபீமேலாக அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை ஆன அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப கேப்டாவை டைப் பண்ணணும். மேலே இருக்க கேப்டாவை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. ஸோ இப்போ இங்கே ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் உங்கள் ஆதாரில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஃபோன் நம்பரு, அந்த ஃபோன் நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கெட் OTP கொடுங்க. OTP உங்களோட ஃபோனுக்கு வந்துடும். ஸோ இந்த OTP வந்தவுடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கேப்டாவை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அப்புறம் என்டர் OTPன்ற இடத்துல OTP போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெரிஃபை கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இப்போ நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதில் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு விருப்பமோ அதை வந்து கேப்ஸு ஸ்மாலு அண்டு சிம்பிள்ஸு நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் நியூ பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்சுடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. லாகினை கொடுத்துட்டு நியூவாக க்ரியேட் பண்ண உங்களோட இந்த இடத்துல UAN நம்பர் போட்டுட்டு நியூவாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்டாவை கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். ஸோ அந்த OTPயை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹோம் பேஜ் இங்கே ஷோ ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு ஹோம் பேஜ் வியூ ஆகிடும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.